அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம வீடு கட்டும் யோகம் எப்படி கிடைக்கும், என்ன பரிகாரம் செஞ்சால் அமையும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ கும்பராசி மற்றும் கும்பம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் வீடு, பெரிய தோட்டங்கள், துறவுகள் அமைவதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆஸ்ட்ரோ ராஜகணபதி யூடியூப் சேனலில் இந்த வீடு கட்டுறதுக்கான பரிகாரம் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா அது மட்டுமல்ல. வேலை கிடைக்கலனா என்ன பரிகாரம் பண்ணால் வேலை கிடைக்கும், ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், அது எந்த பாவகம் கையில் வச்சிருக்கு, அந்த பாவகத்தோட அந்த காரகத்தை கையில் எடுத்து அந்த காரகம் மூலியம் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற காணொலிகள் ஏகப்பட்டதாக இருக்குது. நிறைய கடன் பிரச்சனை உங்களுக்கு எப்படி சால்வ் ஆகும், கடனில் தவிக்கிறவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன, எதிரிகளை எப்படி அழிக்கிறது, அது மட்டுமல்ல ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னா உங்களுடைய குணம், மனம், வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா அதனுடைய மாற்று சிந்தனைகளால் உங்கள் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தி கொள்வது, அது மட்டுமல்ல ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா 100 வயசு வரைக்கும் என்ன இன்பங்கள் துன்பங்கள் உங்களுக்கு வரும், அந்த துன்பங்களை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணிக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணுவான விஷயங்களையும் அள்ளி அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய ஜோதிட சித்தர்கள், முன்னோர்கள், ஜாம்பவான்களால் விளைந்த எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. அவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோ ராஜகணபதி யூடியூப் சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே. இப்போது விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த கும்ப ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கான முழு பலனா இது வீடு கட்டுற யோகம், தோட்டம் துறவு வாங்கிறதுக்கு ராசிக்கான முழு பலனா அப்படின்னா கிடையாது. ராசி 50% தான், லக்னம் தான், கும்ப லக்னம் தான் முழு பலனையும் அளிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். ஓகேவா? அப்படி பார்க்க போகும்பொழுது இந்த கும்பம் 1ஆம் வீடு, 2ஆம் வீடு பார்த்தீங்கன்னா மீன வீடு, 3ஆம் வீடு மேஷ வீடு, 4ஆம் வீடு ரிஷப வீடு. இதுதான் கையில் வச்சிருக்கு உங்களுடைய வீட்டை இதுதான் கையில் வச்சிருக்கு. நீங்கள் எப்படி இருக்கணும், எந்த இடத்துல வாழணுங்கிறது இதுதான் டிசைட் பண்ணும். இந்த ரிஷப வீடு தான் டிசைட் பண்ணும் இந்த கும்பத்துக்கு. சரி, ஓகே. எப்படி டிசைட் பண்ணும்? நீங்கள் சிமெண்ட்டு, ஜல்லி, மணல், செங்கல், கம்பி இதிலெல்லாம் கையை வைக்கணும்னாலே இந்த வீடு வழிவிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். சரியா? அப்போ இது அந்த வீடு, அதாவது உங்களுடைய நடப்பு வினைகள், முன்வினைகள், பின்வினைகள், இதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறந்த சிறப்பு மிக்க வீட்டை நீங்கள் கட்டி முடிப்பீர்கள். நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இது மட்டும்தான் அதுக்குள்ள கையில் வச்சிருக்கா அப்படின்னா வீடு சார்ந்த எல்லாமும் கையில் வச்சிருக்கு. தொழில் நிமித்தமான கட்டிடம் வரைக்கும் கையில் வச்சிருக்கு. காலி மனைகள், பிளாட்டுகள் இதையும் கையில் வச்சிருக்குது. அது மட்டுமல்ல, வீடு பங்களா வீட்டை கையில் வச்சிருக்குது, அரண்மனை போன்ற வீட்டை கையில் வச்சிருக்கு, டியூப்ளெக்ஸ் வீடு உள்ளேயே படி வச்சு கட்டுற வீடு கையில் வச்சிருக்குது, அடுக்குமாடி கட்டிடங்களை கையில் வச்சிருக்குது, மிக உயரிய தரம் மிக்க வீடுகளை கையில் வச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு கிடைக்குமாடா அப்படின்னா ஏன் கிடைக்கக்கூடாது? ஏன் கிடைக்கக்கூடாது? இந்த பரிகாரத்தை பண்ண போய் என்கிட்ட காசே இல்லை, இதை எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பரிகாரத்தை பண்ண போய் அழகா வேலையில் சேர வைக்கும். அப்படியா அப்படின்றீங்களா? பண்ணும். வேலையில் சேர வைக்கும், தொழிலை விருத்தி பண்ணும். இது எப்படா பண்ணும்? நீ இந்த பரிகாரத்தை பண்ணால் வீடை கட்டி ஆகணும் இல்லையா? அப்போ கட்டி ஆகணும்னா பணம் வேணும் இல்லையா? அப்போ அந்த பணத்தை கொடுக்க வைக்கணும் இல்லையா? அதுக்கான வேலையும் சேர்த்து செய்யும். அது இவ்வளவும் கிடைச்சிருமா ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த ஒன்று. உங்கள் சுயஜாதகத்தில் நடப்பு தசையை நடத்தி கொண்டிருக்கிற கிரகம் ரொம்ப முக்கியம். அந்த கிரகம் தான் உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் உங்களை ஊடுருவி வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு அந்த கிரகத்திடம் உள்ளது. அப்போ அந்த கிரகம் நன்மையாக இருந்து விடும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மையை செய்யும். அந்த கிரகம் பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் மிக கொடுமையான பலன்களை உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அப்போ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் உங்களுக்கு துன்பம் வராமல் இருக்கும்.
உங்களுடைய அந்த கிரகம் என்ன தெரியுங்களா பண்ணும்? இன்னைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், யார் யாரையெல்லாம் சந்திக்கணும், என்ன கலர் சட்டை போடணும், என்ன சாப்பிட்ணுன்ற வரைக்கும் அதுதான் டிசைட் பண்ணும். அப்படிங்கிறத வந்து மறந்துடாதீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்து விடும் பட்சத்தில் உங்களுக்கு சகலவிதமான கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் எல்லாமும் கிடைத்துவிடும். அப்போ அந்த அதிதேவதையை வணங்கி கொண்டே இந்த பரிகாரத்தை பண்ணணும். ஸ்டக் ஆகுது, ஒரு நிமிஷம். அந்த மாதிரி பரிகாரத்தை பண்ண 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 உங்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவு கிடைச்சிடும். பரிகாரம் வந்து கடைசீட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 4ஆம் வீடு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பரிகாரத்தை பண்ண போய் கொடுத்துரும். அப்போது இந்த 4ஆம் இடம் என்ன கையில் வச்சிருக்கு அப்படின்னா, தாயை வந்து கையில் வச்சிருக்கு. உங்களுடைய தாய் இந்த 4ஆம் இடத்துக்கு பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. அப்போது இந்த 4ஆம் இடத்தை பரிகாரத்தை பண்ண போய் உங்களுடைய தாய்க்கு பிடித்த பீடைகள், சிக்கல்கள், அவரை பிடித்த நோய்கள் முதற்கொண்டு விலகி போயிடும். அவங்களுக்கு வந்து உடல் தெம்பு, பலம், ஒரு திராணி அதிகரிக்கும். குரலே வந்து உயர்ந்து போயிடும் அவங்களுக்கு. அப்பேற்பட்ட ஒரு சக்தியை வந்து உங்களுடைய அம்மாவுக்கு கொடுத்துரும் முதல்ல எடுத்த உடனே. இது மட்டும்தான் இருக்குதா அந்த இடத்துல அப்படின்னா அதுவும் இல்லை. அந்த இடம் சுகஸ்தானம் என்று அருளப்படுகிறது. உங்களுடைய கட்டில் சுகம், தலையணை சுகம் மேம்படும். சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு சுகத்தை அருளக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்தை தனதாக்கி கொண்டு அந்த இடத்தை வந்து ஆளுமை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு மிக முக்கியமான அந்த ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அந்த இடத்துல வந்து முதன்மையாக நீங்கள் வந்து திகழ்வீர்கள். அந்த சுகத்தை அனுபவிப்பதில் மிக முதன்மையாக இருப்பீர்கள். அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் பண்ண போய் உங்களுக்கு கொடுத்துரும். இன்னும் இது மட்டும் தான் கையில் வச்சிருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை, இன்னும் நிறைய வச்சிருக்கு. என்னன்னா, உங்களுக்கு +2 முடிச்சுட்டு அடுத்து மேற்கல்வி உயர்கல்விக்கு போறீங்க பார்த்தீங்களா, மேற்கல்வி இல்லை உயர்கல்வி. அப்போ அந்த உயர்கல்வி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, இளங்கலை படிப்பு, அதை வந்து அற்புதமாக கொடுத்துரும். அதில் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கும். அந்த உயர்கல்வியை தங்கு தடை இல்லாமல் பெறுவதற்கும் நினைத்த கல்வியை கற்பதற்கும் வழிவகை செய்யும். அந்த கல்விஸ்தான் அந்த இடம், அப்பேற்பட்ட இடம் அந்த இடம். அது மட்டுமல்ல, வீட்டிலிருந்து செய்யும் தொழில் இந்த 4ஆம் பாவகம். எந்த தொழில் வேணாலும் பண்ணு. நீ அழகா வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் வந்து தைச்சு விற்பாங்க, சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க, இல்லை A to Z எந்த தொழிலாக இருந்தாலும் சரி வீட்டிலேருந்து செய்ய தொழில் ரொம்ப முன்னேற்றம் அடையும். வீட்டிலேயே தறி போட்டு நஞ்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டி கூட வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, விவசாய பொருட்களை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு விவசாயம் வந்து அதை வந்து சேல் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. வீட்டிலேயே துணியை வச்சு வியாபாரம் பண்ணுறது அதுவும் நடக்கலாம். அழகு சாதன பொருட்கள் வந்து வாங்கி வச்சு வீட்டிலேருந்தே வியாபாரம் பண்ணுறது இதுவும் நடக்கலாம். ஒரு இரும்பு தொழில், ஒரு நெருப்பு தொழில், இல்லை எதாக இருந்தாலும் சரி A to Z வீட்டிலேருந்து பண்ணுறியா அது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி திரும்பும். இந்த பரிகாரம் பண்ண போய் இந்த இடம் ஆகச்சிறந்த விவசாயம், தோட்டம், துறவுகள், பெரிய பண்ணை வீடு, இது எல்லாமே அந்த இடம்தான். பெரிய பண்ணை வீடு, ஒரு 1000 தென்னை மரம் வச்சு அதுக்குள்ள வீடு இருக்கிறது, ஒரு மாந்தோப்பு வச்சு அதுக்குள்ள வீடு இருக்கிறது, பெரிய காட்டுக்குள்ள வந்து வீடு கட்டி வாழ்றது, இது எல்லாமே இருக்கு. இந்த ரிஷபம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சமவெளியில் விளையக்கூடிய ஒரு காடு, அதுதான் வந்து ரிஷபம். அப்போ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ஷனாக காட்டும். சந்திரன் அந்த இடத்துல உச்சம். அப்போ வயல்வெளி அப்போது சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு ஆகச்சிறந்த தோட்டம், துறவுகள் 1000 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. உங்களால் முடியுமா அப்படிங்கிறது அது வந்து முக்கியம். உங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கம், உங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு, இதெல்லாம் கணக்கு பண்ணி உங்களுக்கு மனசு திருப்தி ஆகிற அளவுக்கு இதை வந்து நிச்சயமாக அடைந்து விடலாம். விவசாயம் இந்த இடம், போர் போட்டால் தண்ணி கிடைக்கிறது இந்த இடம், கிணறு இந்த இடம். உங்களுக்கு ரிஷப வீடு மட்டும்தான் இது அனுமதிச்சாதான் மற்றதெல்லாம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்துக்கணும். அப்போது ஆகச்சிறந்த விவசாயத்தை இது கையில் வச்சிருக்கு. அப்போ விவசாயம் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும். ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் இந்த இடம். அப்போது ஒரு ஆடுபட்டி, மாடுபட்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் சார்ந்த விஷயங்கள், கோழி பண்ணை, வீட்டு விலங்குகள், இது எல்லாமே சிறப்பை நோக்கி திரும்பும். பட்டி பட்டியாக வச்சு தொழில் பண்ணுறது கூட இதுக்கு வந்து பொருந்தும். அவ்வளவு வந்து வளர்ச்சி பெறும் இந்த லைன் எல்லாமே.
விவசாயத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாய தன்னிறைவை நீங்கள் அடைவீர்கள். அவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்தோம். ஆடை சேர்க்கை, ஆபரணங்கள் சேர்க்கை, அழகு பொருட்கள், நகைகள், நகை நாணயங்கள் சேர்க்கை, அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், தோட்டம், துறவுகள், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த இடம். அப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா இது எல்லாமே தானாக தேடி வந்துடும். தானானா இல்லை, உங்களுடைய உழைப்பு அதிகமாகும், உங்களுடைய அதனால் வருமானம் அதிகமாகும், தொழிலும் சரி வேலையிலும் சரி சிறப்பு உண்டாகும். அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நீங்கள் வீடு கட்டுதல், வண்டி வாகனங்கள், மேலும் தோட்டம் துறவுகளை அனுபவிக்க நேரிடும். இந்த 4ஆம் இடம் உங்களுக்கு அழகா பார்த்தீங்கன்னா வண்டி வாகன ஸ்தானம் என்று அருளப்படுகிறது. அப்போ ஒரு சைக்கிள் நிற்கணும்னா கூட இந்த 4ஆம் இடம் வழிவிடணும். உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு 2 வீலர் நிற்கணும்னாலும் இந்த இடம் வழிவிட்டாதான் உண்டு. உண்மையிலுமே சுக்கிரன் வண்டி வாகனக்காரகன். உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே இந்த கும்பலகணத்தார் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களை மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டான். அவ்வளோ டிரைவிங்கில் பர்ஃபெக்ஷனாக வருவீங்க. நீங்கள் ஏற்கனவே அந்த கொடுப்பினை இருக்குது. சுக்கரன் எங்கே உட்காந்துருக்காரு அதை பொறுத்து. அந்த சுக்கரன் எங்கே வேணாலும் உட்காந்துக்கிட்டோம். ஆனால் அந்த நாலேஜ் பயங்கரமாக இருக்கும். இந்த கும்பலகணத்தாருக்கு டிரைவிங் நாலேஜ் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக வண்டி ஓட்டுவீங்க. அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னா லக்ஸுரி கார்ஸ் அதுக்குள்ளே இருக்குதுங்க. எஸ்யூவி, 5 சீட்ரு, தார் போன்ற கார்கள் பார்த்தாலே பயமுறுத்துகிற அளவுக்கு அந்த கார்கள், தரமிக்க கார்கள், இது எல்லாமே மகிழுந்துன்னா அந்த காலத்தில். அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் ப்ளஸர் கார் அப்படின்னு அருளப்படுகிறது. அதுதான் மகிழுந்து. அப்போது அந்த மகிழுந்து சமாச்சாரம் காரை வச்சு பெரிய டிராவல்ஸ் நடத்துறது, அந்த காரை வச்சு தொழில் பண்ணுறது, இது எல்லாமே மேம்பாடு அடைந்து விடும் இந்த பரிகாரத்தை பண்ண போய். இது மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்குன்னா ஆஃப் ஹைவேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆஃப் ஹைவே வெஹிக்கிள்ஸ், அதாவது ரோட்டில் ஓடாத வண்டிகள், காடு மலைகளில் ஓடக்கூடியது, மைன்ஸ்குள்ளே போகிறது, டோசரு, டம்பரு, இந்த மாதிரி கிரேனுங்க, ஜேசிபிஸு, டிராக்டரு, அது மட்டும் இல்லை கண்டெய்னர் லாரிங்க, பார உந்துகள், டாரஸு, கண்டெய்னரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 16 வீலு, 32 வீலு, 56 வீலு, 100, 150 வீல் வச்சு கூட ஓட்டு. அவ்வளோ பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸு எல்லாத்தையுமே கையில் வச்சிருக்கு. இதையெல்லாம் தொழிலாக எடுத்து பண்ணுறவங்க மிகப்பெரிய உன்னத நிலைக்கு வந்துடுவாங்க. மிகப்பெரிய உன்னத நிலை கை கொடுக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் காட்டும். அது மட்டுமல்ல, இந்த 4ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த கல்வி ஸ்தானம் மட்டுமல்ல, அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அவ்வளவு பெரிய உன்னதமான நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். முதல் கல்வி பேச்சுலர்ஸ் டிகிரியில் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்போ இந்த அளவுக்கு அந்த இடம் கையை வச்சிருக்கு. அம்மா பெரிய லெவலுக்கு வருவாங்க. அவங்களுடைய சிக்கல் நீங்கும். உங்களுடைய ஆடை ஆபரண சேர்க்கைகள் மேம்பாடடையும். மிகப்பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம். தசை நடத்தும் கிரகத்தை மட்டும் அனுசரிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆகச்சிறந்த முறையில் உங்களுடைய சொத்து சேர்ந்துடும். இது மட்டுமல்ல, அங்கங்கே என்னோட சொத்து கிடைக்குது, அதெல்லாம் வர வேண்டிய சொத்து வரமாட்டேங்குது. அப்பா அப்படி பண்ணிட்டு போயிட்டாரு, அந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, மாமியார்கிட்டேருந்து வரணும், என்னோட மனைவி கிட்டேருந்து வரணும், எல்லா சொத்துமே அதில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வரைக்கும் சால்வ் ஆகி இந்த பரிகாரத்தை பண்ண 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 அழகாக சேர்ந்துடும். அந்த சொத்துல தகராறு இருந்தால் கூட அந்த சொத்துல இருக்கக்கூடிய தகராறுக்கு ஒரு தீர்வை நோக்கி திருப்பம் இந்த பரிகாரம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். மிகச்சிறந்த உன்னத பலன்கள் இதனால் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். இப்போ பரிகாரத்தை பார்த்துருமா? இந்த ரிஷபம் அப்படின்னாலே காளமாடு, நல்லா உழைக்கணும், சம்பாதிக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும். இந்த பரிகாரம் பண்ணால் இதுவும் நடக்கும். என்கிட்ட காசே இல்லை, நான் எப்படா வீடு கட்டுவேன் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இது ஏன் நம்ம அந்தளவுக்கு பண்ணக்கூடாது? பெரிய பெரிய கட்டிடங்கள் அதெல்லாம் கொடுப்பினு தானே. ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடம் எல்லாம் கொடுத்து தானே ஆகணும். அப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா ஒருவேளை முழுமுற்றாக எல்லாமே அமைந்து விடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த 4ஆம் இடம் என்பது காளை மாடு. அப்போ அந்த காளை மாட்டை டேபிள் மேலே வச்சுக்கிறது, தொழில் பண்ணுற இடத்துல வச்சுக்கிறது, ஒரு வீட்டு வரவேற்பு படமாக போட்டு வச்சுக்கிறது, மிகச்சிறந்த உன்னத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சொத்துக்கள், தோட்டம் துறவுகள் எல்லாமே அமையும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வெள்ளை நிறம் கொண்ட ராசி இந்த ராசி.
அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு புரோக்கரேஜ், லேண்டு ப்ராப்ளம், ஒரு லேண்டு சமாச்சாரம், வீடு கட்டுறதுக்கு ஒரு பரிவர்த்தனை பண்ணணும், செங்கல், ஜல்லி, மணல், சிமெண்ட் சமாச்சாரம், கம்பி சமாச்சாரம், ப்ளஸ் வந்து தோட்டம் துறவு சமாச்சாரம், உங்களுடைய சொத்து சமாச்சாரம், வீட்டிலிருந்து செய்யும் தொழில் சமாச்சாரம் அப்படின்னாலே ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போயிடணும். ஒயிட் கலரை வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. மதுரை மீனாட்சி தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீட்டோட அதிபதி வந்து அவங்க தான், இந்த வீட்டோட அதிதேவதையும் அவங்க தான். அவங்கள ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த கஞ்சனூர் சுக்கரனாலயம் போங்க. அங்கே போயிட்டு வெள்ளை கலர் ஸ்வீட் இருந்துச்சு, ஸ்வீட்டை வாங்கிட்டு போங்க ஒயிட் கலரில். அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் படைச்சி பூஜித்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து கையில் வந்து ஒன்றுனா கொடுத்து தானம் பண்ணிட்டு வாங்க. இது வந்து வீடு கட்டுதலுக்கு உரியதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அத்திமர இலை பவுடர் நல்லா புரிஞ்சுக்கணும், கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க, இந்த ராஜகணபதியை தவிர அப்படிங்கிறத வந்து உணர்ந்து கொள்ளுங்கள். அத்திமர இலை பவுடர் இதை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இதை வந்து குடிங்க. மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. மகாலட்சுமிக்கு இந்த மொச்சக்கொட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த மொச்சக்கொட்டையில் வந்து பதார்த்தம் பண்ணி சுண்டல் பண்ணி அந்த அம்மாவுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. பெண்கள் அப்படின்னாலே அவங்க கிட்ட பகச்சிக்காதீங்க, சிரித்து பேசுங்க. உங்களுக்கு ஆகச்சிறந்த சொத்து வந்து சேர்ந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில் மோதிரம் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வீடு, சொத்து, தோட்டம், துறவு, வண்டி, வாகனங்கள், மேலும் தோட்டம், துறவுகள் இது எல்லாமே உங்கள் கையை விட்டு போகாது, இது இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கோங்க. மகாலட்சுமி வழிபாட்டை வெள்ளிக்கிழமை தோறும் மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும் இந்த வீடு, வண்டி, வாகன விஷயத்தில். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.